தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எனும் தலைப்பில் கடலூர் மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ள எடப்பாடி பழனிசாமி விவசாயிகளை சந்தித்து பேசி வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். உங்களுடைய வரவேற்பை எங்களுடைய அரசு பெற்றுக்கென்று நான் மகிழ்ச்சியோட தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. அதை பேசுகிறதுக்கு நேரம் இல்லை, டைம் ஆகி போச்சு. நான் ஒன்றைக்கே வேகமாக பேசி முடிச்சலான் இருந்தேன். ஆனால் இங்கே அந்த அரங்கம் சரியாக கிடைக்கல. அதனால் நிறைய திட்டங்கள் நான் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நிறைய நான் செஞ்சுருக்கிறேன். பல மாவட்டத்தில் செஞ்சுருக்கிறேன். இந்த மாவட்டத்திலையும் அதை பற்றி நாங்கள் செயல்படுத்துவோம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதோட இந்த விவசாயம் என்பது ஒரு கடினமான பணி, அது சாதாரண பணி இல்லை. இன்றைக்கு நான் விவசாயம் தான் செஞ்சிட்ருக்கிறேன். வேறு எந்த தொழில் என்னை பொறுத்தளவுக்கு இல்லை. எனக்கு விவசாயம்தான். விவசாயத்தை நான் முழுமையாக நம்பியிருக்கிறேன். நான் கூட பல மரம் என் வீட்டுக்கு முன்னாடி வச்சு இப்போ பல பழுத்தில் பறிச்சிட்டு இருக்கிறேன். ஏன்னா அதையும் நான் வராதுன்னாங்க. நான் தான் வச்சு பாத்திரம் வச்சேன். நான் சப்போட்டா இது மாதிரி நிறையா என்னுடைய வீட்டுக்கு முன்னாடியே வச்சு நான் அதை உற்பத்தி பண்ணி நாம் அதை செயல்பாட்டை கொண்டு வந்திருக்கிறேன். ஏன்னா விவசாயிகள் என்பது ஒரு கடினமான பணி. அதில் யார் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால தான் அதுக்கு முன்னுரிமை கொடுத்தேன். ஏன்னா இருக்கிற காலம் எனக்கு ரொம்ப ஒரு பிரச்சனையான காலம். நான் முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு பக்கம் எப்படி நெருக்கடின்னு உங்களுக்கு தெரியும். அந்த நெருக்கடி இந்த இடத்துல அது பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது பொதுவாக நடக்கிற ஒரு ஆலோசனை கூட்டம்னால அதில் உள்ள வரல. முதல்வாக வறட்சி. நான் பதவி ஏற்கும்போது கடுமையான வறட்சி. குடிப்பதற்கு கூட தண்ணி இல்லை. மெட்ராஸு மற்ற பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியூரில் தான் தண்ணி கொண்டாந்து ரயிலில் தண்ணி ஊற்றணும். அப்படி. ரெண்டாவது பார்த்திங்கன்னா கஜா புயல் டெல்டா மாவட்டம்லாம் புரட்டி போட்டு போயிட்டுது. ஸோ கடுமையான பிரச்சனை. அதை நாங்கள் கவனிக்க வேண்டிய சூழ்நிலை போச்சு. மூணாவது கொரோனா. இப்படி ஒரு சோதனையான காலகட்டத்தை கடந்து தான் நாங்கள் ஆட்சி செஞ்சோம். இந்த காலகட்டத்தில் கூட விவசாயிகளுக்கு தேவையான உதவிகளை செஞ்சோம். 2 முறை விவசாயிகள் வாங்கிய தொடக்க வேளாண்மையில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சோம். 2 முறை செஞ்சோம். அம்மா ஒரு முறை செஞ்சாங்க, நான் ஒரு முறை செஞ்சேன். அதுவரை மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் விவசாயிகள் கிடைக்க வேண்டும் என்று நான் உத்தரவு போட்டு அதையும் நாங்கள் அமல்படுத்தினோம். அதுபோல் ஆற்றில் நல்லபடி உங்களுடைய வரவேற்பை எங்களுடைய அரசு பெற்றுக்கென்று நான் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. அதை பேசுகிறதுக்கு நேரம் இல்லை, டைம் ஆகி போச்சு. நான் ஒன்றைக்கே வேகமாக பேசி முடிச்சலான் இருந்தேன். ஆனால் இங்கே அந்த அரங்கம் சரியாக கிடைக்கல. அதனால் நிறைய திட்டங்கள் நான் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நிறைய நான் செஞ்சுருக்கிறேன். பல மாவட்டத்தில் செஞ்சுருக்கிறேன். இந்த மாவட்டத்திலையும் அதை பற்றி நாங்கள் செயல்படுத்துவோம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதோட இந்த விவசாயம் என்பது ஒரு கடினமான பணி, அது சாதாரண பணி இல்லை. இன்றைக்கு நான் விவசாயம் தான் செஞ்சிட்ருக்கிறேன். வேறு எந்த தொழில் என்னை பொறுத்தளவுக்கு இல்லை. எனக்கு விவசாயம்தான். விவசாயத்தை நான் முழுமையாக நம்பியிருக்கிறேன். நான் கூட பல மரம் என் வீட்டுக்கு முன்னாடி வச்சு இப்போ பல பழுத்தில் பறிச்சிட்டு இருக்கிறேன். ஏன்னா அதையும் நான் வராதுன்னாங்க. நான் தான் வச்சு பாத்திரம் வச்சேன். நான் சப்போட்டா இது மாதிரி நிறையா என்னுடைய வீட்டுக்கு முன்னாடியே வச்சு நான் அதை உற்பத்தி பண்ணி நாம் அதை செயல்பாட்டை கொண்டு வந்திருக்கிறேன். ஏன்னா விவசாயிகள் என்பது ஒரு கடினமான பணி. அதில் யார் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால தான் அதுக்கு முன்னுரிமை கொடுத்தேன். ஏன்னா